வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மொக்கம்டி சேனல் வந்து டாப் 5 பெஸ்ட் உல்வரின் மூமெண்ட்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்கிறது மொக்க கமெண்ட்டி. நான் உங்கள் ஹோஸ்ட். இன்னைக்கு சாட்டர்டே நாளே லிஸ்ட் போட்டு சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூ ஜாக்மேன் உல்வரின் ஸ்பெஷல். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தில் நம்ம ஹியூ ஜாக்மேன் வந்து உல்வரின் ரோலை 16 வருஷம் ப்ளே பண்ணதுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. ஸோ வேறு லெவல் அது. ஸோ அதனால் இன்னைக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ உல்வரின் அவரோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் மூவியில் என்னென்னலாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போட போகிறோம். எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்மேன் ஃப்ரான்ச்சைஸ்லேயே உல்வரின் தான் ரொம்பவே ஸ்பெஷல் நினைக்கிறேன். அவருக்காக தான் நிறைய பேர் அந்த எக்ஸ்மேன் ஃப்ரான்ச்சைஸே வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு எக்ஸ்மேன் சொன்னாலே அது வந்து உல்வரின் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கேரி பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து கடைசியாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா லோகன். ஸோ இப்போ வரப்போகிற டார்க் ஃபினிக்ஸ் படத்தில் அவர் வந்து நடிக்கலாம். 20th Century Fox ரிலீஸ் பண்ண கடைசி எக்ஸ்மேன் படம் வந்து அதுதான். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி கையில் போயிடும். கடைசியில் நடிச்சிருக்கலாம். ஸோ ஓகே, மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம டாப் 5 அந்த உல்வரின் பெஸ்ட் மொமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம 5ல் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் உல்வரின் படத்தில் பைக் சேஸ் சீன். ஸோ பைக் சேஸ் சீன் சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி அடமான்டியம் அந்த கோட்டிங் கிடச்சதும் அந்த பைக் சேஸ் சீனும் சேர்த்து சொல்ல முடியும். ஏன்னா வேறு லெவலில் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த அடமான்டியம் அந்த போன்ஸ் கோட்டிங் வந்து ஏற்றுறாங்க. இதில் கிளியராக உங்களுக்கு அந்த உல்வரினோட ஆரிஜின் வந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்திருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வித் அந்த கோட்டிங் ஏற்றும் போது அவர் வந்து எழுந்து ஒரு கற்று வருவாங்க. வேற லெவல் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும். ஸோ உண்மையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உல்வரினா மாதிரி இருக்காரு நம்ம ஹியூ ஜாக்மேன். சும்மா அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் ரெண்டு எக்ஸ்மேன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து தப்பிச்சு வந்து 2 வயசானவங்க அவங்க கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து தங்கியிருப்பாரு. அதே மோப்பு முடிச்சு வந்து அவங்க 2 வயசானவங்க வந்து கொண்டுடுவாங்க. ஸோ அங்கே இருக்க பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரின் எஸ்கேப் ஆவார். ஸோ பைக் வெர்சஸ் அந்த ஹெலிகாப்டர்னு சொல்ல முடியும். பின்னாடி நம்ம ஹம்பி வேறு துரத்திட்டு வரோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சீக்வன்ஸ். ஒரு இடத்துல டேர்னிங் போடும்போது அவர் அந்த உல்வரின் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அடமான்டியம் கிளாஸை யூஸ் பண்ணி திரும்புவார். ஆல்சோ அந்த அடமான்டியம் கிளாஸோட பவர் வரை இங்கே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் நோக்கியே போய் அந்த ஹெலிகாப்டரோட பிளேட்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சுட்டு திருப்பி பார்க்காம அப்படி நடந்து வருவார். ஸோ ஸ்லோ மோஷனில் நடந்து போது பின்னாடி எரியும்போது சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ உல்வரின் எந்த அளவுக்கு ஒரு பேடாஸான கேரக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை வந்து கிளியராக பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் படம். அதுவும் நிறைய பேர் பிடிக்காது, பட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச படம். ஸோ டைம் இருந்தால் உங்களுக்கு அந்த படத்தை வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் உல்வரின் மொமெண்ட்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம 4ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் 2 எக்ஸ்மேன் யுனைட்னு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நம்ம உல்வரினோட பர்சர்கர் ரேஜ். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம பர்சர்கர் ரேஜ் வந்து பார்க்குறோம். உல்வரினோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு மொமெண்ட் அது. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா மியூட்டர்ஸையும் கடத்தி போகிறதுக்காக ஆர்மி மெம்பர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அந்த எல்லா மியூட்டர்ஸையும் காப்பாடுறதுக்கு ஒரு ஆள் வச்சுட்டு போவாங்க. அதுதான் நம்ம உல்வரின். சும்மா அவரோட பர்சர்கர் ரேஜில் இருக்க எல்லா ஆர்மி மெம்பர்ஸையும் சும்மா புரட்டி எடுப்பார் பாருங்க. ஃபஸ்ட்டு டைம் இதை நான் ஆக்சுவலாக தேட்டரில் பார்க்கல. ஃபஸ்ட் டைம் இதை வந்து பார்க்கும்போது சீரியஸ் வந்து புல்லரிச்சிச்சு. பர்சர்கர் ரேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். காமிக் புக்கில் நிறைய வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல அவர் வந்து கண்ட்ரோல்டு அந்த பர்சர்கர் ரேஜ் வந்து பார்க்குறது ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. சின்ன ஒரு விஷயம், அது வந்து கண்ட்ரோல்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை ரொம்பவே கண்ட்ரோலில் வச்சு, இல்லைனா படத்துக்காக அப்படி காமிக்கிறாங்களா இல்லை வந்து நிஜமாலே உல்வரின் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுருந்தாரான்னு தெரியல. பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இருக்க எல்லா ஆர்மி மெம்பர்ஸும் சும்மா தக்காளி தூக்கி வாரி போட்டார். அந்த படத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் கண்டிப்பாக இந்த பர்சர்கர் ரேஜ் சீன் தான். நம்ம உல்வரின் வந்துச்சுன்னா அங்கே நீங்கள் தப்பிச்சு ஓடுறது தவிர வேறு வழியே கிடையாது. உண்மையிலேயே அனிமலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன்ஸ்லாம் வந்து மாறி இருப்பார். ஸோ வேறு லெவல் சீன் அதெல்லாம். ஸோ நம்ம 3ல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பர்சர்கர் ரேஜ் ஃப்ரம் லோகன். ஸோ லோகன் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன மியூட்டன்ஸை வந்து பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஆர்மி மெம்பர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் காப்பாற்றணும். இந்த இடத்துல நம்ம உல்வரின் பார்த்தீங்கன்னா வயசாகி இருக்கும். ஸோ அந்த வயசானால அவரால் வந்து ஓட முடியாது. ஸோ அவர்கிட்ட இருக்க அந்த ஃப்ளூயிட் வந்து எடுத்துக்கிட்டு தன்னோட ஹீலிங்கை அது மட்டும் தன்னோட ஸ்டாமினாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா பர்சர்கர் ரேஜுக்குள்ளே வந்து போவார். உண்மையிலே படம் பார்த்த எல்லாருக்கும் வந்து இது ஃபீலிங் கண்டிப்பாக வந்துருக்கும். தக்காளி என்னடா பண்ணுறேன், இவன் கிட்டலாம் மாற்றவே கூடாதுடா அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வேறு R ரேட்டடா, அவ்வளோதான். சும்மா ரத்தம் தெரிய சும்மா எல்லாரையும் போட்டு போட்டிட்டு எடுத்துகிட்டே இருந்தார் இந்த சீனில். சும்மா அப்படியே சமைச்சிருக்கிறது. லோகன் தான் பெஸ்ட் உல்வரின் படம் நான் சொல்லுவேன். கடைசி படமாக வேற மாறிடுச்சு. ஸோ அது ஒரு வருத்தக்கூடிய விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த சீக்வன்ஸ் ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் டப்பிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூ ஜாக்மேன் ஓடிட்டு முடியும். டப்பிங்கில் கூட ஒரு சீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்டர் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
இந்த சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தவங்க கிட்ட மட்டும் கேட்டு பாருங்கள், கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த படத்தை ஆக்சுவலாக R-rated நான் வந்து தேட்டரில் தான் பார்த்தேன். சும்மா தேட்டரே வந்து தெரிச்சிச்சுன்னு சொல்ல முடியும் அந்த உள்வரின் அப்படி கத்தும்போது. ஸோ வேறு லெவல் சீன் இது. கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு சொல்ல முடியும் நம்ம உள்வரிந்து. ஸோ இப்போ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த பெர்சர்க்கர் ரேஜ் ஃப்ரம் எக்ஸ்மேன் அப்போகலிப்ஸ். எக்ஸ்மேன் அப்போகலிப்ஸில் வந்து ஒரே உள்வரின் சீன் இதுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம உள்வரினை கட்டி போடாமல் சும்மா பிரித்து மேடான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சும்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெப்பன் எக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரோட வெப்பன் எக்ஸ் லுக்கில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்காக நிறைய ஸ்டாச்சு வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தால் எங்கேயுமே கிடைக்கல. இந்த படத்தில் வேறு லெவல் லுக் இது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து அந்த கோவத்தை காமிக்கிறதுக்கு சுற்றி வந்தாங்க பாருங்க, சும்மா அடிச்சு நொறுக்கி தெறிக்க விட்டாரு. ஒரு மிருகத்தை, ஒரு கொலைகார மிருகத்தை அவுத்து விட்ட மாதிரி சும்மா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போட்டி எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட அந்த காமிக் புக் அக்யூரேட் லுக் வரதுனால என்ன தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ அந்த வெப்பன் எக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன், ஒரு மிருகமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருப்பாரு. அவரோட பாடி, அவரோட லுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கனால வேற லெவல் சீன் இது. இந்த கொஞ்ச நேரம் மட்டும் தான் இந்த அப்போகலிப்ஸ் படத்தில் வந்து வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் இது வந்து வர நம்ம ஜீன் கிரே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அவரோட மைண்டு அவரோட கண்ட்ரோல்லே இல்லை. ஃபுல் பர்சர்க்கர் ரேஜ் மோடில் போனது வந்து இதே ஒரு சீன் தான். இதுக்கு முன்னாடி வந்து எந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலில் இருந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த சீனில் மட்டும் அவர் வந்து கண்ட்ரோல்லே இல்லை. சும்மா கண்ணில் பார்க்குற எல்லாரையும் வேட்டையாடி பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. சீனை மட்டும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்பர் 1 போகிறதுக்கு முன்னாடி 2 ஹானரபிள் மென்ஷன். ஸோ எடுத்தோன்னே அந்த ட்ரெயின் ஃபைட் சீன் த உல்வரின் அந்த படத்தில். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன். பிகாஸ் அந்த இடத்துல நம்ம மார்க்கோவை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி உல்வரின் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருப்பார். ஸோ அந்த இடத்துல யாக்குசா வந்தோடனே அந்த ட்ரெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்மேன் படத்துலையோ உள்வரின் படத்தில் வந்து பார்த்துருக்க முடியாது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நிறைய டெசிஷன் வந்து எடுத்துருப்பாரு. ஸோ அந்த வகையில் இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சீக்வன்ஸ். ஏன் இந்த டாப் லிஸ்ட்டில் போடலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக இருந்துச்சு. சில இடத்துல வந்து சின்ன லாஜிக் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் சீக்வன்ஸ் தான். அதுக்கப்புறம் டேஸ் ஆஃப் த ஃபியூச்சர் பாஸ்டில் வந்த இந்த சீக்வன்ஸ் இதுவும் சூப்பரான ஒரு சீக்வன்ஸ். இதில் வந்து எடுத்தோன்னே அந்த உல்வரினோட ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கன் ஷூட்டிங் பண்ணியிருந்தாலும் அந்த புல்லட்ஸ்லாம் அவங்க உடம்புல போகாமல் வெளியில் வந்து விடும். அந்த இடத்துல அவரோட பாடி பாருங்கள். சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு தான் எல்லாருக்கும் வந்து தேவைப்படுது சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே எங்கிருப்பீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர். ஸோ கண்டிப்பாக இவர் வந்து உல்வரினை மிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல இயற்கையில் அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இவன் தானே பெஸ்ட்டு உல்வரின் அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்காகவே இதை வந்து ஹானர் மென்ஷன்லாம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்பர் 1 வந்துட்டோம். இதுவும் ஆக்சுவலாக லோகன்லேருந்து வந்தது தான். எந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம உல்வரின் இறந்த சீக்வன்ஸ். ஸோ இதை இப்போ நினச்சாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து புல் இருக்குது. அவர் கடைசியில் இது சாவு இப்படி தான் இருக்குமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பார். கிட்டத்தட்ட 150 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். 150 வயசு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய பேர் கொன்று இருக்காரு. பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாவு வந்து எப்படியும் ஃபீல் ஆனதே கிடையாது. ஏன்னா உள்ள வந்து அடமெண்டியம் கோட்டிங் இருக்கு, ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்திருக்காது. கடைசியில் அந்த ஃபுல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆன அப்புறம் அந்த ஃபுல் ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா போன அப்புறம் அவர் வந்து இறக்குற நிலைமைக்கு வரும்போது சாவி இப்படி தான் இருக்குமான்னு ஒரு வார்த்தை கேட்பாரு. நிறைய பேர் தேட்டரில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து ஒரு பேட் ஃபீலிங்கே வந்துச்சுன்னு சொல்ல முடியும். சூப்பரான கண்டிப்பாக எல்லாரையும் வந்து அதை மறக்கவே முடியாது. அட்லீஸ்ட் என்னெல்லாம் மறக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட்ஸ் உல்வரின்லேயே. சும்மா நிறைய பேர் ரத்தம் தெரிக்கிற மாதிரி அடித்து நொறுக்கிறத வந்து பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அப்படி ஒரு கேரக்டர் நம்மளே கண் கலங்க வச்சிட்டாரு. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த கேரக்டரோட பாண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொமெண்ட்டில் வந்து எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு உல்வரின் வந்து அப்பியரன்ஸ்லேயே பெஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த சீக்வன்ஸ் இந்த படம் தான். ஸோ இந்த படத்தை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச படம். உல்வரின்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்ல முடியும். ஸோ உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா மிஸ் பண்ணி தான் மறக்க வைக்கல. கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் கமெண்ட் கிவ் அ ஷேர். நான் உங்களை அத்தனால ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. ஒரு சீனை காமிச்சப்போ வெறியாக இருக்கும். அதெல்லாம் படம் பார்க்குறப்போ நான்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த சீன் வந்து முதல் முறையாக அந்த உருமாறுற அந்த சீன் வந்து நான் பல முறை பார்த்தேன். கணக்கே இல்லை, எக்கச்சக்க முறை அந்த சீன் மட்டுமே நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பிடிக்கும். அது வந்து ஒரு வார்த்தை சொன்னார், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க பிடிக்காதவங்களா இருக்குமே எனக்கு ஷாக். இந்த சீன் பிடிக்காதா, இதெல்லாம் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஷாக் இருந்துச்சு. ஆனால் உண்மை சொல்லணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அது எழுந்து பாருல, அப்போ எனக்கு அது பெருசாகவே தெரியல. ஏன்னா நான் படப்பாவி
இல்ல நீங்க வந்து அதை பார்த்துட்டு இவங்க தான் சொன்னாங்க அது வந்து பயங்கர சீன்மா அதெல்லாம் பயங்கரமா பேசப்பட்டுச்சு அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போய் ஓ அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அது திரும்ப திரும்ப நான் பார்க்கும்போது தான் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்மலாம் அந்த அளவுக்குலாம் பார்க்க தெரியாது. அதனால கொஞ்சம் சுமாராக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ வந்து அந்த கேரக்டரா அந்த படத்தை வச்சு பாக்குறப்போ நார்மலா தெரியும். பட் ஒரு ஆக்டர் ஒரு ஹியூமன் வந்து அந்த மாதிரி ஒரு வெறித்தனமா நடிக்கிறப்போ அது எவ்வளவு எஃபெக்ட் அது அப்படின்றது தான். அது சாதாரண இல்ல. அந்த பாயிண்ட்ல நான் பார்க்கலன்றதுனால எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லா பாட்டையும் பார்க்குறோம் மனுஷன் பிச்சு மேஞ்சிட்டாரு. இப்ப இவரு கூட சொல்லும் போது இல்ல அப்படி இருந்துச்சு தக்காளியை புரட்டி போட்டுறாரு அப்படின்லாம் சொல்லும் போது நம்மளும் அப்படிதான் பார்த்தோம். நான்லாம் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. அதான் எனக்கு எக்ஸ்மேல ரொம்ப பிடிச்ச பாட்டுனா லோகன் தான். அது என்னவோ அது எனக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட்டான ஒரு படம். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு மட்டும். இல்ல ஆமா இவங்க அந்த லோகன் படம் மட்டும் ரிப்பீட்டடா பார்த்துன்னு இருந்தாங்க. நான் மிச்ச படம்லாம் ஒரு முறை 2 முறை பார்த்தேன்னா அது மட்டும் ரிட்டன் அந்த சீன்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. என்னன்னா அப்படின்னா அது கனெக்ட் ஆயிட்டாங்க. அது ஒரு மாதிரி இதுக்கு மேல அந்த கேரக்டர் இருக்காதோ அவ்வளவுதானே. இப்ப அந்த படத்துல செத்துருச்சு அப்படின்றது இதுக்கு மேல அந்த படம் அடுத்த இது வரமாட்டாரோன்ற அந்த பயமும் சேர்ந்து கிரியேட் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் இருந்த கேரக்டர் எவ்வளோ உழைச்சிருப்பாரு, எவ்வளோ பண்ணியிருப்பாரு, எவ்வளோ மிஷன்ஸ் எவ்வளோ பேரை காப்பாற்றிருப்பாரு, என்னடா இது இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்ற அந்த வலியோட கலந்து அந்த சீன் இருக்கும். அதனால தான் ஏன்னா அதுல வந்து அவரு அந்த அப்பா பொண்ணு பாசம் ஒன்று காமிச்சிருப்பாங்களா. அடுத்தது அந்த அவரு கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணியிருப்பாரு அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல வந்து அவங்க அக்கா முக்கா அப்படின்லாம் சொல்லுவாரு. அந்த பொண்ணு நம்ம டப்பிங் டீம் பண்ண அந்த பொண்ணு வெளியே அப்படியே அப்படி வரும்போதுலாம் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. அதனால ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா வந்து மிச்சதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க டீனேஜ் ஆளுங்க அப்படிதான் இவர் வந்து சந்திச்சது. இது வந்து குழந்தை. இந்த குழந்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு. இப்படி ஒரு ஆள் வந்து அந்த குழந்தைய சமாளிக்க முடியாம ஒரு ஆத்திரப்படுறது இருக்கு பாருங்க. அதெல்லாம் பண்ணா நல்லா எமோஷன்ஸும் அந்த ப்ரொஃபஸர் அவர் பாத்துக்கிற விதம் அவருக்காக ஒரு எந்த அளவுக்கு இறங்கி அப்படி பண்ணுவாரா அது எல்லாமே சேர்ந்ததுதான் லோகன். அதனால எனக்கு அது எப்போனா நான் பார்ப்பேன் அந்த மாதிரி. எனக்கு என்னன்னா இப்போ இல்லை நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது லோகனுக்குன்னா அந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இதே மாதிரி அவர் வீட்டுக்கு போவார். அந்த பெரியவங்க 2 பேரையும் கொண்டுருவாங்க. இது அவர் அறியாமல் நடக்கிறது தான். அவரும் ஒரு காரணம். பட் வந்து இது அவர் தெரிஞ்சு பண்ணல இப்படி நடக்கும்னு அவர் எதிர்பார்க்க நடந்துச்சு. லாஸ்ட் லோகன்லேயே அதே தான் நடக்கும். அந்த வீட்டுக்கு எதிர்ச்சியாக போவாங்க, இங்கே தங்குங்க வெயிட் பண்ணுங்கன்னுவாங்க. இப்போ இவரை தேடி வரவங்க அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கொண்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வழிங்க இதை தான் சொன்னாங்க. இப்போ லோகனுக்கு இப்போது இதெல்லாம் வழி தானே. நம்மளை அறியாமல் இந்த உயிர் போகுதுன்றப்போ இதெல்லாம் ஒரு கில்ட்டி ஃபீல் அதிகமாயிட்டே போகுது. ஒரு இடத்துல அவரால் நிம்மதியாக இருக்க முடியல. எங்கே போனாலும் யாருனா ஒருத்தர்கிட்ட சந்தித்து பேசினாலே இவரால் அவங்களுக்கு ஆபத்துன்றப்போ எப்படி இருக்கும் அந்த வெறுமை தனிமை. அதுதான் போனாலே இப்படி தான் நடக்கும்ன்றப்போ அதுதான் வழின்றது. ஓகே எங்களை வீடியோங்களை வச்சுருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.